இன்றைக்கி கிரேப் ஒயின் செய்ய போகிறேன். அதுக்கு சுத்தமான கிரேப் வந்து ஒரு கிலோ அப்படியே சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணிலாம் ஊற்றி அலசிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே உதிரியாக எடுத்துக்குவோம். இந்த காம்பெலாம் இல்லாத சுத்தமாக பிரித்து எடுத்துக்குவோம். தனித்தனியாக எடுத்துக்குவோம். அப்படியே தண்ணி விட்டு ஒரு 4-5 அலசம் அலசிடுங்க. அப்போ தானே தூசு அழுக்கெல்லாம் போயிடும். தனியாக எடுத்துட்டா அதுக்கப்புறமா தான் தண்ணிலாம் சேர்த்து பண்ண வேண்டியதான். அன்றைக்கி 1 கிலோ அளவு தான் பண்ண போகிறேன். சில பேர் இதில் வந்து கோதுமைலாம் சேர்த்து பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி கோதுமை சேர்க்கலை. கோதுமை சேர்க்காத தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பம்னா கோதுமை லைட்டாக சேர்த்துங்க. ஒரு 100 கிராம் சேர்த்துங்க. அது காம்பெலாம் சுத்தமாக எடுத்துருங்க. காம்பு இல்லாத இந்த நசுங்கின பழம், ஒரு வெடிச்சது, ஒரு அமுங்கின மாதிரி இருக்கலாம் போட்டுடணும். இந்த மாதிரி உள்ளதெல்லாம் போட்டுடணும். நல்லா ஒரு சுத்தமான நல்லா கொஞ்சம் தரமான பழமாக எடுத்துங்க. இல்லையா அழுகுன பழம் நிறையா இருக்கும். எல்லாம் கலந்து வரும். அதெல்லாம் தனியாக பொறுக்கி எடுத்துருங்க. இந்தமாரி உள்ளதான் பொறுக்கி எடுத்துருங்க. இதுமாரி நசுங்கினது பார்த்தீங்களா, இதுமாரிலாம் இருக்கும். இதெல்லாம் போட்டால் டேஸ்ட் வராது, ஒரு மாதிரி ஸ்மெல்லு இருக்கும். ஆனால் இதெல்லாம் மாரி இருந்தால் தனியாக பொறுக்கி எடுத்துருங்க. இதுமாரியே சுத்தமானதாக நல்ல பழமாக பார்த்து போட்டுங்க. பாருங்கள், சுத்தமாக எல்லாத்தையும் உதிரியாக எடுத்தாச்சு. க்ளீன் பண்ணி இதுமாரி தரமானதாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு சுத்தமான தண்ணி ஊற்றி இதை அப்படியே மசிச்சுக்குவோம். கையால் மசிச்சு விடும். தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த 1 கிலோ திராட்சைக்கு 1 லிட்டரு தண்ணி, 1 லிட்டர் தண்ணி ஊற்றி இதெல்லாம் மசிச்சு விட்டுக்கணும். கையால் வந்து இந்த மாதிரி நசுக்கி விட்டுங்க. கையால் அப்படியே நசுக்கி விட்டுன்னு வச்சுங்களேன். இதாக அப்படி விரலை வச்சு அப்படியே ஒன்று ஒன்றா அழுத்தி விட்டாலே போகிறோம். இந்த மாதிரி சுத்தமாக எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டாச்சு. எனக்கு அவ்வளோதான். இதில் பட்டை, கிராம்பு, இந்த ஏலக்காய்லாம் சேர்த்துக்குவோம். இதில் ஒரு துண்டு பட்டை போட்டுக்குவோம். அப்படியே கூடவே ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 4-5 கிராம்பு அப்படியே சேர்த்து போட்டுக்கல. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே கொதிக்க வச்சுக்குவோம். இதை அப்படியே கிண்டி விடுங்க. அப்படியே ஒரு மத்து எடுத்து அப்படியே லைட்டாக கிண்டி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொச்சா போகிறோம். இன்னைக்கு வந்து சீனிக்கு பதிலாக நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறோம். சீனி சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி பண்ணிக்கலாம்.
இந்த ஒயினில் ஈஸ்ட்டு கலக்கணும். அதுக்காக ஈஸ்ட் எடுத்துக்க பாருங்கள். இந்த பேக்கரிலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ப்ரெட்டு பண்ணுக்கு போடுறது, அந்த ஈஸ்ட்டு தான் இது. இது பார்த்தீங்கன்னா அளவு 25 கிராம். இது நான் இதில் எடுக்க போகிறது 5 கிராம் தான் எடுக்க போகிறேன். எடுத்து இந்த தண்ணியில் ஒரு 100 ml தண்ணியை விட்டுருக்கேன். இந்த தண்ணியில் கலந்துக்குவோம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பத்து நிமிஷம் கொதிச்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுவோம். கிரேப்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரையை இதில் சேர்த்துக்குவோம். சீனிக்கும் சர்க்கரைக்கும் இனிப்பு வித்தியாசமாக இருக்கும். அதனால் 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். இது போகிறோம். சீனி சேர்க்குறா இருந்தாக்க 1 கிலோ திராட்சைக்கு 1 கிலோ சேர்த்துங்க. நான் நீங்கள் நாட்டு சர்க்கரைங்கிறனால 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டி விடுங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி ஈஸ்ட் சேர்த்துக்குவோம். நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு சுத்தமான கண்ணாடி ஜாரில் ஊற்றி ஒரு 20லேருந்து 22 நாள் அப்படியே டைட்டாக மூடி வச்சிடணும். இது நாளாக தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சுத்தமான கண்ணாடி ஜாடி ஒன்று எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுங்க. சுத்தமாக இருக்கணும். நல்லா காய விட்டு வச்சுருங்க பாருங்கள். இதில் தான் அதை ஊற்றி வச்சுக்கணும். இப்போ இந்த கண்ணாடி ஜாரில் ஊற்றிக்குவோம். இது அப்படியே ஒரு மூடி போட்டு டைட்டாக துணி போட்டு சுற்றிடணும். ஒரு துணியை போட்டு நல்லா சுற்றி கட்டுருவோம். டைட்டாக கட்டிடணும். நல்லா டைட்டாக கட்டிட்டு இதுக்கு மேலே ஒரு துணி போட்டு நல்லா மூடிடணும். மூடி நல்லா ரூமில் காற்று போத ரூமில் வச்சிடணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு துணி ஒன்று போடணும். இது மேலே ஒரு துணி போட்டு அதை டைட்டாக மூடுறோம். அவ்வளோதான். இந்த ஒயினை வந்து ஒரு 20 நாள் சென்று திறந்து பார்க்கலாம்.